வணக்கம் மக்களே, நான் உங்க தீபக். எல்லாருக்கும் என்னோட வெரி ஹாப்பி நியூ இயர் விஷஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த திங்ஸ் யூ பிளான் டு டூ த நெக்ஸ்ட் இயர். ஸோ டி ஸ்டோரியோட 2023 இன் பெஸ்ட் தமிழ் மூவிஸ் கலெக்ஷன் பேஸ்ட் ஆன் தயர் ரிலீஸ் ஆர்டர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மூவி மந்திரமூர்த்தி அவர்களோட அயோத்தி. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் உள்ளே போயிட்டு தேட்டரில் மனிதம் பற்றி இவ்வளோ அழகாக பேசின படத்தை பார்க்க கூட்டமே இல்லையேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பாடம் இது. இப்போ இருக்கிற 800 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் 350க்கும் மேற்பட்டவர்கள் சசிகுமாரோட எம்ஜிஆர் மகன் மூலியமா நமக்கு கிடைச்சவங்க தான். ஸோ டி ஸ்டோரிக்கு சசிகுமார் எப்பவுமே ஸ்பெஷலுங்க. பட் இந்த அயோத்தி சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் வரிசையில் அவருக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். செகண்ட், கணேஷ் கே பாபு அவர்களோட டாடா. பொறுப்பு கேட்ட காலேஜ் படிக்கிற ஒரு பையன் ஒரு பொறுப்பான அப்பாவாக மாறுற ஒரு அழகான காதல் பயணம் தான் இந்த படம். கவினோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்டிங் எண்டிங் ஃப்ரேம் மாதிரியே ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுத்த ரைட்டிங்கும் படம் முடிஞ்சு நான் மனசுல நினைச்சேங்க. மூணாவது இடத்துல வெற்றிக்கு நெருக்கமாக்கிய வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை பார்ட் 1 தான் இருக்கு. ஜெயமோகனோட துணைவன தழுவி கதையின் நாயகனா சூரிய வச்சு ஒரு தாட் ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை உறக்கமாவே எஜுகேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இனிஷியல் ட்ரைன் பிளாஸ்டர்ஸ் கன்சீவ் பண்ணப்பட்ட விதம், போலீஸ் புட்டாலிட்டி, அந்த கதாபாத்திரங்களோட வாழ்விற்குள்ள இருந்த வழி இன்னுமே நம்ம மனசுல நிக்குதுங்க. ஃபோர்த் மூவி மோட்டார் மோகனோட குட் அண்ட் பேட் மூமெண்ட்ஸ் மூலமா நம்ம எல்லாரையும் காலி பண்ணி விநாயக் சந்திரசேகரனோட குட் நைட் தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள இருக்கிற பியூட்டியை கன்சிஸ்டன்ட் ஸ்மைல் பண்ற வகையில பிரசன்ட் பண்ணி கொடுத்த காசுக்கு நல்ல படம் பார்த்திருக்கோன்னு உண்மையிலேயே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கொடுத்த ஒரு மூவி தான் இது. ராட்சசன் உருவாக்குன ரெஃபரன்ஸையும் டெம்ப்ளேட்டையும் உடைச்சு சீட் ஏஜ்ல நம்மள கிரிப்பிங்கா உட்கார வச்சு லிஸ்ட்ல 5ஆவதா இடம் பெற்றிருக்க படம் தான் போர் தொழில். சூப்பரான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் சோசியல் மீடியால யூஸ்வலா எல்லாத்தையும் லீக் பண்ணி ஷேர் பண்ற சில பேர்லாம் கூட இந்த படத்தோட சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணதை பார்க்கறப்போவே அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் போர் தொழில் என்ற டேகோட விக்னேஷ் ராஜா பண்ற நெக்ஸ்ட் மூவி பார்க்க பர்சனலி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. 6th பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சனும் பேட்டைக்கு அப்புறம் தலைவரும் ஒரு தரமான கம்பேக் கொடுத்த ஜெயிலர் தான். சூப்பர் ஸ்டார் அவர் ஏஜுக்கு பயங்கரமா பிளே பண்ணி ஒரு பக்கம் நின்று விளையாட அனிருத் லிட்டரலி ஊடு கட்டி அலப்பறைய கூட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருந்த அந்த ரஜினி ரசிகனை தட்டி எழுப்புன ஒரு சம்பவம் இது. அதுவும் சிவானா வர அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த இயரோட ஒரு பெஸ்ட் தியேட்டர் மொமெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட். அபியூஸ் பத்தி எவ்வளவோ படம் சலிச்சு போற அளவுக்கு பேசியாச்சு பார்த்தாச்சு. பட் அதுல டாப் மூவியாக ஒரு தனி இடம் பிடிச்ச சினிமாலையும் நிஜ வாழ்க்கையிலையும் பெருசா பேசாத சித்தப்பா உறவை அவ்வளோ அழகா சித்தார்த் மற்றும் SU அருண்குமார் நம்ம இதயத்துக்கு ஸ்ட்ரைட் அவுட்டா கடத்தின ஒரு ரொம்ப நல்ல பாடம் தான் இந்த சித்தா. லிஸ்டோட 7th பிளேஸ்ல இருந்தாலும் இந்த இயரோட பெஸ்ட் படம் என்னன்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்கிறப்போ வாயிலிருந்து வரக்கூடிய முதல் படமா என் சித்தா தான் இருந்திருக்கு. அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு பார்த்தங்க. ஸோ நீங்க பார்க்காட்டி டெஃபினெட்லி இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. 8வது இடத்துல தொடர்ந்து 3 தோல்வி படங்கள் கொடுத்து ஒரு 13+ இயர்ஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் 0 ஹியேட்டர்ல யுவராஜ் தயாளன் நம்ம எல்லாரையும் அவரோட தரமான படைப்பு மூலமா இருகப்பட்டுதான் இருக்கு. போஸ்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கிற ஒரு மச் நீடட் கவுன்சிலிங் செஷன் இந்த மூவி கதாபாத்திரங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாமே ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. 9th ஸ்பாட்ல ஒரு சினிமா லவரா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்ச கார்த்திக் சுப்பராஜ் அவர்களோட ஜிகர் தண்டா XXXங்க. ஆர்ட் சூசஸ் யூன்ற டாக்ல சினிமா மக்களோட வாழ்க்கையையும் அரசியலையும் உருவாக்குற மாற்றத்தை படத்துக்குள்ள ஒரு படத்தை எடுத்து செம்ம ஆர்டிஸ்டிக்காவும் சுவாரஸ்யமாவும் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாரமான கிளைமாக்ஸோட ஃபார் மை பாய் மூமெண்ட் ஜிகர் தீம்ல அரேஸ் ஆகிறப்போ கிடைச்ச ஃபீல் என்றது நிஜமாலே தனிங்க. 10th ஸ்பாட் கோஸ் டு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களோட பார்க்கிங். நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு ரிலேட்டபிள் இஷ்யூ எப்படி 2 டெனன்ட்டை ஈகோ ட்ரிகர் பண்ணி எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை சைக்கோட்டிக்கா பண்ண வைக்குதுன்ற மாதிரி அவ்வளோ கண்ட்ரோலா அந்த கிராஃப்ட்குள்ள விளையாடி இருப்பாருங்க. ப்ரெடிக்டபிள் டிராமாட்டிக்கான கிளைமாக்ஸ் இருப்பினும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேட்டருக்கு போய் 2 மணி நேரம் டென்ஷன் பில்ட் பண்ணி எங்கேஜிங்கா வச்சதுக்காகவே இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம இயக்குநர்கள் நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காங்க. பட் அதை டாப் 10 ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு சுருக்கிக்க எனக்கு பர்சனலி விருப்பம் இல்லை. ஸோ என்ன கவர்ந்த மற்ற நல்ல படங்கள் ஒவ்வொன்றா சொல்றேன். பார்க்காதவங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேல மென்ஷன் பண்ண 10 படங்களுக்கு ஈக்குவலாவே இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸும் நிறைய ரசிச்சு பார்த்தேன். ஸோ ஐ வுட் லைக் டு மென்ஷன் அண்ட் நேம் ஈச் ஒன் ஆஃப் இட் இன் மை வீடியோ. ஆர்டிஸ்டிக்கலி பியூர் சினிமாவா படைக்கப்பட்ட வினோத் ராஜ் அவர்களோட கூலங்கள் /பெபிள்ஸ் அண்ட் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களோட தலைக்குத்தல் ரெண்டுமே தரமான படங்கள். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம ரா வெங்கட் அவர்களோட கிடா, சை கௌதம ராஜ் அவர்களோட கழுவேத்தி மூர்க்கன், NS பொன்குமாரின் 16 ஆகஸ்ட் 1947, தரணி ராசேந்திரனின் யாத்தி இசை, நெல்சன் வெங்கடேசன் அவர்களோட ஃபரானா, ஜி சுரேஷன் எறும்பு,
ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களோட மார்க் ஆண்டனி, அரவிந்த் ராஜோட பரம்பொருள், CS கார்த்திகேயனோட சபாநாயகன், பிரேம் ஆனந்தின் டிடி ரிட்டர்ன்ஸ், அர்ஜுன் கேஎம்என் பூர்கா, ஷானோட பொம்மை நாயகி அண்ட் ராம் சங்கையாவோட தண்டட்டி. இந்த படங்கள் எல்லாமே என்னோட எதிர்பார்ப்புகளை மீட் ஆர் எக்ஸீட் பண்ண ஒரு மூவிஸ். இது இல்லாம ஒரு சில குறைகளோட பார்ஷியலி சாட்டிஸ்ஃபை பண்ணி ஸ்டில் அதோட கிராஃப்ட், இன்டென்ஷன், ஐடியாக்காக என்னால விட்டு கொடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் தனியா நான் வச்சிருக்கேன். அந்த வகையில வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களோட மாமன்னன், லோகேஷ் கனகராஜோட லியோ, மணிரத்னம் அவர்களோட பொன்னியின் செல்வன் பார்ட் 2, மனோன் அஸ்வினோட மாவீரன், ஹரிஹரன் ராமின் ஜோ அண்ட் லாஸ்ட்லி யஷ்வந்த் கிஷோர் அவர்களோட கண்ணகி. சீரியஸ் / டாக்குமெண்ட்ரி கேட்டகரியில முத்துக்குமாரின் அயலி ஆன் ZEE5, அமேசான் பிரைமோட மாடர்ன் லவ் சென்னை, விக்ரம் கே குமாரோட தூத்தா, ராஜன் DKவோட ஃபர்சி, போபால் கேஸ் லீக் பேஸ் பண்ணி ஷிவ் ரவைல் எடுத்த தி ரயில்வேமன், சரத் ஜோதி இயக்கத்துல நக்கீரனுக்கு வீரப்பன் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் டேப்ஸ் அண்ட் வீடியோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி ZEE5ல வெளியாகின கூசே முனிசாமி வீரப்பன் அண்ட் நெட்ஃபிளிக்ஸின் தி ஹண்ட் ஃபார் வீரப்பனோட இந்த லிஸ்ட் வந்துட்டு முடியுதுங்க. கமர்ஷியலி மஃப்டியோட ரீமேக்கான 10 தலை, காலராத்திரியோட தமிழ் வெர்ஷனான கொன்றால் பாவம், BNC சென்டரோட ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து தெய்வ மச்சான்லாமும் டீசென்ட்லி என்டர்டெய்னிங்கா வந்துட்டு இருந்துச்சுங்க. ஃபைட் கிளப், துணிவு, வீரன் மற்றும் அஸ்வின்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நான் ரொம்ப பர்சனலி ரசிச்சு பார்த்தேன். பட் ஒரு கம்ப்ளீட் மூவியா வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதர் லாங்குவேஜஸ்ல இந்த வருஷம் கம்மியா தான் நான் பார்த்திருக்கேன். அதுல வந்துட்டு SSC சைடு A and B, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ், மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங், ஜான் விக் 4, ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி, RDX, ரோமாஞ்சம் 2018, நண்பகல் நேரத்து மயக்கம், தங்கம், இரட்டா, பச்சுவும் அற்புத வழக்கும், கண்ணூர் ஸ்குவாட் அண்ட் காதல் தி கோர்லாம் வந்துட்டு என்னோட ஒரு ஃபேவரட்டா வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் த வீடியோ நண்பா. கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் பெட்டரான வேலை, மேலும் ஹானஸ்டா கன்சிஸ்டன்டா தொடர்ந்து வந்து பயணிப்போம். இந்த இயர் நீங்க கொடுத்த எல்லா சப்போர்ட், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் அ வெரி happy new year. Bye.